الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد وقال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون وقال الله تعالى أيضا فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم بادروا بالأعمال السبعة هل تنتظرون إلا فقرا منسيا أو غنى مطغيا أو مرضا مفسدا أو هرما منفدا أو موتا مجهزا أو الدجال فشر غائب ينتظر أو الساعة فالساعة أدهى وأمر أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாயன் அல்லாஹுக்கே சொந்தமானதான். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற இலேக்கமும் உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக சய்யிதுல் அம்பியாவாக வந்தொரித்த உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த உத்தம சஹாபாக்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அன்னாருடைய வழிமுறைகளை யாரெல்லாம் எடுத்து நடந்து பின்பற்றி வாழ்வார்களோ அப்படியான முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் உலகத்தில் வாழுகின்ற காலத்திலே இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே எந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவப்பட்டிருக்கிறோமோ அந்த விடயங்களையும் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறு, எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எச்சரிக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும், மேலும் எல்லா நிலைமைகளையும் எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே அஞ்சி பயந்து கொள்ளுமாறும் முதற்கண் அடியனுக்கும் அப்பாறு உங்களுக்கும் வசியத் என்ற அடிப்படையில் உபதேசம் புரிகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் ஒரு அற்பமான குறுகிய கால சொற்பமான ஒரு வாழ்க்கை. உலகத்திலே யாரும் ஆயிரக்கணக்கு வருஷம் வாழ்றது. 1000 வருடங்கள் 800 வருடங்கள் 700 வருடங்கள் வாழ்ந்த சமூகம் வாழ்ந்த உம்மத் உலகத்திலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். 100ஐ தாண்டுபவர்கள் கொஞ்சம் பேர். அமாரு உம்மதி பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்துடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் 70 60 வயதை தாண்டியவர்கள் கொஞ்சம் பேர் நம்மிலே இருப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழ்ந்த காலம் அதிகமான காலம். நாங்கள் வாழ போற காலம்
இன்னும் ஒரு நொடி பொழுது அல்லது ஒரு வினாடி அல்லது ஒரு மணித்தியாலம் எவ்வளவு காலம் யாருக்கும் சொல்லல, கொஞ்ச காலம் வாழ போறோம். அண்மையிலே நேற்றைய முன்தினம் ஓரிரு நாட்களாக நாங்கள் கேள்விப்படுகின்ற சில ஜனாசாக்களை எடுத்துப்பார்கள். 15, 16, 11 வயது குழந்தைகள், ஷஹீதுகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் நினைத்திருப்பார்கள்? அந்த பெற்றோர்கள் நினைத்திருப்பார்களா என்னுடைய குழந்தையின் ஆயுட்காலம் 15 தான் என்று, 16 தான் என்று நினைத்திருப்பார்களா? அல்லது அந்த குழந்தைக்கு தான் தெரியுமா, அந்த பிள்ளைகளுக்கு தான் தெரியுமா என்னுடைய ஆயுட்காலம் 15 தான் அல்லது 16 தான் என்று? யாருக்கு தெரியும்? அந்த குழந்தைகளுடைய பயணம் இது என்னுடைய இறுதி பயணம், நான் அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறேன் என்ற பயணமாக அவர்கள் தயாராக இருப்பார்களா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஹீதுகள் அல்லாஹ்வுடைய குர்ஆனை, அல்லாஹ்வுடைய இல்மை, ஹதீஸை படிப்பதற்காக வேண்டி வாழ்க்கையை அர்ப்பணித்த தியாகிகள். அந்த தியாகிகள் என்று ஷஹீதுகளாக அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சேர்த்துக் கொள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறது ஒரு குறுகிய கால வாழ்க்கை. நாங்கள் உலகத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பமாக வாழ்கிறோம். பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய குடும்பமாக, ஒரு சமூகமாக, ஒரு ஜமாத்தாக, ஒரு ஊர் மக்களாக நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக நாங்கள் எவ்வளவு சேர்ந்து வாழ்ந்தாலும் மலக்குல் மௌத்தை, சக்கராத்தை சந்திப்பது ஒரு தனி மனிதனாகத்தான். நாங்கள் ஒரு அதிகாரி இடத்திலே செல்வதாக இருந்தால், ஒரு தேவையை பூர்த்தி செய்வதாக இருந்தால், ஏதாவது நம்முடைய ஒரு தேவைக்கு ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மேற்கொள்கின்ற பொழுது நாங்கள் ஒரு சமூகமாக, ஒரு ஜமாத்தாக, ஒரு குழுவாக சேர்ந்து அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் முகம் கொடுப்போம், அதை செய்யறதுக்கு முயற்சி செய்வோம். உலகத்துடைய பிரச்சனைகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மலக்குல் மௌத்தை இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனிய நேரம், இடம், உடம்புடைய ஆரோக்கியம் எதுவும் பார்க்காமல் அவர்கள் சந்திக்கின்ற நேரத்திலே ஒரு சீதேவியாக அவர்களை சந்திப்பதற்கு முயற்சி செய்வதுதான் இந்த உலகத்துடைய நோக்கம். உலகத்துடைய நோக்கம் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பாரிய பிரச்சனை. இது உலகத்துடைய பிரச்சனைகளை போன்றல்ல, சமாளித்து பேசி முடிக்க முடியுமான பிரச்சனைகள் அல்ல. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தது முதல் அதற்கு பின்னால் வருகின்ற ஒவ்வொரு கட்டமும் பயங்கரமானது. கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படுகின்ற அந்த நாள், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒரு தனி மனிதனாக, நான் ஒரு தனி ஆளாக சந்திக்க வேண்டும். எனக்கு நிறைய குடும்பங்கள், கூட்டங்கள், வசதி வாய்ப்புகள், சமூகங்கள், பல மக்கள் என்னை சூழ இருக்கலாம். ஆனால் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்க முடியாது. கணவனுக்கு மனைவியுடைய உதவி எதிர்பார்க்க முடியாது. மனைவிக்கு கணவனுடைய உதவியை எதிர்பார்க்க முடியாது. குழந்தைகளுக்கு பெற்றோர்களுடைய உதவியை எதிர்பார்க்க முடியாது. பெற்றோர்களுக்கு பல்லாயிரம், பல குழந்தைகள், 10, 8, 5, 4 குழந்தைகள் இருந்து
அவர்கள் அனைவரும் பிரசித்தி பெற்றவர்களாக நல்ல வசதி வாய்ப்போடு படித்தவர்களாக இருந்தாலும் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் அவர்களை கொண்டு எதுவும் செய்ய முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒவ்வொரு கட்டத்தையும் எங்களுடைய ஈமான் சாலிஹான அமலை கொண்டுதான் வெற்றி பெற முடியும். ஈமான் சாலிஹான அமல். உலகத்திலே நாங்கள் நினைத்து மனிதனாக பிறக்கவில்லை, நாங்கள் நினைத்து ஆணாக பிறக்கவில்லை, நாங்கள் நினைத்து எங்களுக்கு நிறத்தை தேடிக்கொள்ளவில்லை, நாங்கள் நினைத்து எங்களுடைய பெற்றோர்களை எடுத்துக்கொள்ளவில்லை, நாங்கள் நினைத்து உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ளவில்லை, அமைக்க முடியாது. ஒரு மனிதனை படைப்பதற்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய ரிஸ்கை எழுதி முடித்து விட்டார். ரிஸ்க் முடிவு செய்யப்பட்டாச்சு. இவர் எவ்வளவு சம்பாதிப்பாரு, இவர் எவ்வளவு உலகத்துல வாழுவாரு, இவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு, இவர் எப்படி சொகுசா வாழுவாரு, இவர் எவ்வளவு ஏழையாக வாழுவாரு, இவருடைய வாழ்க்கையுடைய முடிவு எப்படி இருக்கும், எல்லாமே அல்லாஹ்வால எழுதப்பட்டு விட்டது. பேனைகள் உயர்த்தப்பட்டு ஏடுகள் காய்ந்து விட்டது, முடிவு செய்யப்பட்டாச்சு. ஆனால் எம்முடைய இந்த துனியாவுடைய இந்த குறுகிய கால வாழ்க்கையை வைத்துதான் ஆகிரத்து முடிவு செய்யப்படும். துனியாவுடைய வாழ்க்கை முடிவு செய்யப்பட்டாச்சு, துனியாவுடைய ரிஸ்க் முடிவு செய்யப்பட்டாச்சு. துனியால எவ்வளவு சாப்பிடுவாரு, எவ்வளவு குடிப்பாரு, எவ்வளவு காலம் வாழுவாரு, எப்படி உடுப்பாரு, இதெல்லாம் முடிவு செய்யப்பட்டாச்சு. முடிவு செய்யப்பட்ட ரிஸ்கை அனுபவிப்பதற்காக அல்லாஹ் எங்களை உலகத்துக்கு அனுப்பிக்கிறான். ஆனால் உலகத்துடைய வாழ்க்கையை வைத்துத்தான் அல்லாஹ் ஆகிரத்தை முடிவு செய்வான். உலகத்துடைய வாழ்க்கையை வைத்துதான் அல்லாஹ் கபருடைய வாழ்க்கையை முடிவு செய்வான். உலகத்துடைய வாழ்க்கையை வைத்துதான் அல்லாஹ் மஹ்ஷருடைய வாழ்க்கையை முடிவு செய்வான். நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க்குக்காக என்ற காலம் அதிகமாக செலவழிக்கிறோம், கால நேரங்களை கொடுக்கிறோம். 24 மணித்தியாலத்தில் 15 மணித்தியாலங்கள் 12 மணித்தியாலங்கள் முடிவு செய்யப்பட்ட ரிஸ்க்குக்காக உழைக்கிறோம். நிதர்சனமான உண்மை. எங்கட முயற்சியால பணக்காரனாக ஆகவும் மேலாது, எங்கட முயற்சியாக நாங்க ஏழையாகிறதுக்கும் மேலாது. وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. நாங்க நீங்க இல்ல, அல்லாஹ்வால உயிரினம் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ, ஊர்வனங்கள், பறவைகள், கடல்ல வாழ்ற மீனினங்கள், உயிரினம் படைக்கப்பட்ட எல்லாத்துக்கும் அல்லாஹ் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, அதனுடைய ரிஸ்கை, அதனுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பொறுப்பெடுத்துதான் இருக்கிறான். வயஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஅஹா, எங்கனைக்கு மௌத்தாகிறது, எப்படி அல்லாஹ்வை சந்திப்பாரு, அவருடைய கடைசி நாள் எப்படி இருக்கும் என்பதும் அல்லாஹ்வுடைய இல்மிலே இருக்கிறது. குல்லும் ஃபீ கிதாபி முபீன், எல்லாம் பதிவு. கிதாபு முபீன் என்றால் தெளிவான வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லவ்ஹுல் மஹ்பூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருத்தருடைய ஈமானுடைய குறைபாடு, ஈமானுடைய பலகீனம், ஈமானுடைய பலகீனம் ஷிர்க்குக்கு கொண்டு போய்த்து. தொழுகையில குறைபாடு வந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அல்லாஹ் சுன்னத்துகளை வச்சு நிவர்த்தி செய்வான். நோம்புல, பரவான நோம்புல குறைபாடு இருந்தா சுன்னத்தான நோம்புகளை வச்சு அல்லாஹ் குறைபாடு அதை அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். ஹஜ்ஜில குறைபாடு இருந்தா அதை சுன்னத்தான உம்ராக்களை வச்சு அல்லாஹ் நிவர்த்தி செய்வான். ஈமான்ல குறைபாடு இருந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு ஒன்று இல்ல. ஈமான்றது எது? ஈமான் என்ன?
நாங்க சொல்லி இருக்கிற இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு வார்த்தை. அராபிகள் கிராமவாசிகள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்க ஈமான் கொண்டுட்டோம், நாங்க எல்லாரும் முஃமின் ஆகிட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கினான், قالتில் அஅராபு ஆமன்னா. இந்த கிராமவாசிகள் உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க அவங்க எல்லாம் முஃமின்களாம். குல் நபியே நீங்க சொல்லுங்க, லம் துமினு, அவங்க இன்னும் முஃமினாக அல்ல, வலக்கின் கூலு அஸ்லம்னா, அவங்க முஸ்லிமாக இருக்கிறாங்க என்று சொல்லுங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய எல்லா காயினாத்துகளும், உலகத்துடைய எல்லா நியதிகளும், நடந்தவைகளும், நடக்க இருப்பதும், நடந்து முடிந்தவைகள் எதுவெல்லாம் உலகம் அடியங்காட்டில் நடக்க இருக்குதோ இது எல்லாமே அல்லாஹ்வால முடிவு செய்யப்பட்டது. இந்த எல்லா நிகழ்வுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். எப்படி இந்த வானத்தை படைச்சவன் அல்லாஹ்னு சந்தேகம் இல்லாம சொல்றோமோ, இந்த பூமியை படைச்சவன் அல்லாஹ்னு சந்தேகம் இல்லாம சொல்றோமோ, சூரியனுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்று எந்த சந்தேகமும் இல்லாம சொல்றோமோ, இந்த முழு உலகத்துக்கும் அந்த சராசரத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் என்று சந்தேகம் இல்லாம சொல்றோமோ, எனக்கு உணவளிக்கிறதும் அல்லாஹ் தான், என்னுடைய ரிஸ்குக்கு பொறுப்பு அல்லாஹ், ஆடை அளிக்கிறது அல்லாஹ், என் தேவைகளை நிவர்த்தி செய்யறது அல்லாஹ், என் கஷ்டத்தை போக்குறது அல்லாஹ், என் நோய்க்கு நிவாரணத்தை தாரது அல்லாஹ். இது உள்ளம் சொல்லணும். இத உள்ளம் சஹாபாக்களுடைய உள்ளம் சொன்னதால சஹாபாக்களுக்கு துனியாட வாழ்க்கை, இந்த குறுகிய கால வாழ்க்கை லேசாகிச்சு, குறுகிய கால வாழ்க்கை சிம்பிள் ஆகிச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆரம்ப காலம் பசியால மயங்கி ரோட்ல விழுந்திருப்பாங்க. மக்கள் பைத்தியக்காரன் சொல்லி கழுத்துல மிரிச்சிட்டு போனாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் சாலிஹான அமலை கொண்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினார்கள். ஈமான் சாலிஹான அமலை கொண்டு ஆகிரத்தை தயார் செய்தார்கள். ஈமான் சாலிஹான அமலை கொண்டு கபருக்கு தயார் செய்தார்கள். ஈமான் சாலிஹான அமலை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அலங்கரித்தார்கள். அல்லாஹ் அபூ ஹுரைராவை கவர்னராக மூத்தாக்கினார். ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர். எத்தனை ஆடுகளை மேய்க்கிறதுக்கு கொண்டு போன என்ன தெரியாத ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு, நபிக்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை ஈமானை கொண்டு சாலிஹான அமலை கொண்டு அலங்கரித்தார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முன்னால் வழிபட்டார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் திருப்திப்படுத்த உயிரையும் உடலையும் நேரத்தையும் முழு சொத்தையும் கொடுத்தார்கள். உமர் இப்னு கத்தாப் அமீருல் முஃமினாக அல்லாஹ் மௌத்தாக்கினார். சஹாபாக்களுடைய உலகம் அவருடைய காலம் முத்தமிட்டது. ஒரு நாள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் சஅத் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பல சஹாபாக்கள் இருக்கிற நேரத்தில் பொரிச்ச ஒரு கோழி கொண்டு வரப்படும். இத பார்த்துட்டு சஹாபாக்கள் அழ ஆரம்பிச்சாங்க. அபூ ஹுரைரா, ஏன் அழுவுறீங்க, ஏன் அழுவுறீங்க? நாங்க இந்த ஈமானுக்காக சாலிஹான அமலுக்காக பட்ட இந்த வேதனை அல்லாஹ் அந்த கஷ்டத்துக்கு கூடிய உலகத்திலே தந்துட்டானோ தெரியான்னு பயப்படுறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஈமான்! அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழிலே சொல்வார்கள், ஆட்டு கூட்டத்தோடு அல்லது ஓநாய்களோடு சேர்ந்த புலியும் ஆட்டோடு சேர்ந்த புலியும் சேர்ந்து புல்லு தின்ன ஆரம்பித்தது. நம்முடைய புழக்கத்திலே சொல்லுவோம், நாங்கள் மொழிந்திருக்கின்ற இந்த கலிமா இருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா இருக்கிறது,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கலிமாவை தராசியில் ஒரு தட்டிலும் 7 வானம் 7 பூமி, ஒரு வானம் இந்த நாங்க பார்க்கிற முதலாவது வானம் இத அல்லாஹ் 2வது வானத்துல வச்சா பெரியோரு மைதானத்துல சின்னோரு பந்த வச்ச மாதிரி, 2வது வானத்தை 3வது வானத்துல வச்சா அது பெரிய மைதானத்துல சின்ன பந்த வச்ச மாதிரி, இவ்வளவு பிரமாண்டமான 7 வானம் 7 பூமிய ஒரு தராசிலையும் இந்த கலிமாவை இன்னொரு தராசிலையும் வச்சா சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கலிமாவுடைய கணத்தால இந்த கலிமாவுடைய பாரத்தால 7 வானமும் 7 பூமியும் சுக்கு நூறாகிவிடும். அந்த அளவுக்கு ஒரு பெருமதி வாய்ந்த கலிமாவை நாங்கள் மொழிந்திருக்கிறோம். எங்களுடைய ஈமான் உலகத்தில் யாருக்கும் எதையும் செய்யலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் மரத்துல காஞ்ச மரத்துல இருந்து ஒரு காஞ்ச இலை கீழே விழுந்தாலும் இது அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்படாம விழாது. குர்ஆன் சொல்லுது, லா யஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இலை விழுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வமா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ். நீங்க உள்ளத்துல நினைக்கிறீங்களே இது கூட அல்லாஹ் நாடாம நினைக்கிறதுக்கு இயலாது. நீங்க உள்ளத்துல நினைக்கிறதுக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும். வல்லாஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர். உங்களோட உள்ளத்துல ஊசலாடுற விஷயத்தை அல்லாஹ் அறிஞ்சவன். அல்லாஹ் அறிஞ்சவன். அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், எவ்வளவு சக்தி வாய்ந்தவன். இந்த ஈமான் எங்கட ஒவ்வொரு ஆண்டையும் ஒவ்வொரு பெண்ணிடத்திலையும் ஒவ்வொரு சிறார்கள்ட்டையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரணும். அல்லாஹ்வை கொண்டுதான் உலகத்தில் நடக்கும், வேற யாராலையும் எதுவும் செய்யலாம். உலகத்தில் நடந்து முடிந்தது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்படி செஞ்சிக்கலாமே, இப்படி செஞ்சிக்கலாமே, அதை அப்படி ஆக்கி இருக்கலாமே, இதுக்கு நான் இந்த சரியே, இதுக்கு இப்படி செஞ்சிருந்தா நல்லமே சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். யாரு லவ் அப்படி இருந்தால் இப்படி இருந்தால் என்ற வார்த்தையை ஆரம்பிப்பார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய வாசலை திறந்து விட்டார்கள். நடந்து முடிந்து விட்டது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. குர்ஆன் சொல்லுது, எவ்வளவு அழகான மார்க்கம், டென்ஷன் இல்லாத மார்க்கம், கவலை இல்லாத மார்க்கம், பதட்டம் இல்லாத மார்க்கம், தடமாட்டம் இல்லாத மார்க்கம். வமா தக்ஸிபு சொல்ல வமா தத்ரி மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு என்ன நடக்கும் எங்கள்கிட்ட கேட்டா தெரியா. குர்ஆன் சொல்லுது, வமா தத்ரி நஃப்ஸும் மாதா தக்ஸிபு கதா. நாளைக்கு நீங்க எதை சம்பாதிப்பீங்க, எதை அனுபவிப்பீங்க என்பது உங்களுக்கு தெரியாது. இதுதான் எங்களுடைய ஈமான், இதுதான் எங்களுடைய ஈமான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஈமானோட நாங்க ஏன் உலகத்துல அல்லாஹ் எங்களுக்கு அமல தந்திக்கிறானே, அல்ல ஏன் தொழுகையை தந்திக்கிறான், ஏன் நோம்பு தந்திக்கிறான், ஏன் சுன்னத்தான துஆக்கள் அல்லாஹ் தந்திக்கிறான், ஏன் தந்திக்கிறான்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவியை அடையணும், அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியா பார்க்கணும். இந்த பிரச்சனைக்கு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு தீர்வு கிடைக்கணும். என்னுடைய ரிஸ்க் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய உதவியை இந்த அமலை கொண்டு அடையணும். சஹாபாக்கள் எங்கட உதாரண புருஷர்கள் 2 ரகாத் தொழுகையை கொண்டு மௌத்தாகின குழந்தைய ஹயாத்தாக்கினாங்க. உலகத்துல நடக்கேடுமா? ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட நடந்து போறாங்க. பாலைவனத்துல மழை பெய்யுது. சஹாபாக்களுக்கு தண்ணி தாகம், மழை கட்டாயம் தேவை. ஆனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸோட வந்த அடுத்த சகோதரருக்கு காய்ச்சல். 2 பேரும் துஆ செஞ்சாங்க, மழை வானாண்டா மழை பெய்யாது, மற்ற சஹாபாக்கள் கஷ்டப்படுவாங்க, மழையும் பெய்யணும், நாங்களும் நலையப்படாது.
இப்படி துஆ செய்வோம். துஆ செஞ்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இந்த படை அந்த இடத்தை நாங்க போய் சேர்ந்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இவ்வளவு மழை பெஞ்சு நாங்க நனைஞ்சிக்கிறோம், நீங்க நனையலையே? சொன்னாங்க, நாங்க துஆ செஞ்சோம், இந்த மலைக்கு நாங்க நனையல. அல்லாஹ்வோட உதவி எங்கட புத்திக்கு படாது. அல்லாஹ்வோட உதவி அது எங்கட சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இதுதான் ஈமான். இதுதான் ஈமான். கண்ணியமான சகோதரர்களே, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி ஓடி வந்து சொன்னார், அபூ தர்தா உங்களோட வீடு 10 பத்தாதுன்னா. இன்னொரு சஹாபி ஓடி வந்து சொன்னாங்க, அபூ தர்தா உங்களோட வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்குதுன்னாங்க. ஒரு நாளும் எரியாதுன்னாங்க. மூணாவது வந்து சொன்னாங்க, அபூ தர்தா உங்களோட வீடு பற்றி எரிஞ்சு கொண்டிருக்குது. இல்ல, எரியாது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னொரு சஹாபி வாராரு, வந்து சொல்றாரு, அபூ தர்தா பிழையான செய்தி உங்கள்கிட்ட வந்திருக்குது. உங்களோட வீடு பத்தல்ல, ஆனா வீட்டை சூளைக்கிற எல்லாம் பத்திக்குது. சஹாபாக்கள் கேட்டாங்க அபூ தர்தா, அபூ தர்தாவே ஆச்சரியமாயிக்குது, நீங்க எப்படி இவ்வளவு தைரியமாயினீங்க? சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூல் படிச்சு தந்த ஒரு துஆவை ஓதி இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரு காலையில் இந்த துஆவை ஓதுவாங்களோ மாலை வரைக்கும் அவங்களுடைய உடலுக்கும் அவருடைய சொத்துக்கு அவங்களுடைய உயிருக்கு மௌத்தை தவிர மற்ற எந்த ஆபத்தும் வராம அல்லாஹ் பாதுகாப்பான். اللهم أنت ربي لا إله إلا أنت خلق لا إله إلا أنت عليك توكلت وأنت رب العرش العظيم ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم என்று சொல்ற துஆ. ஹஜ்ரத் அபூ உமாமா வீட்டில மஸ்ஜிதில வந்து உட்கார்ந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு வந்தாங்க. அபூ உமாமா என்ன இந்த டைம் பள்ளியில, இந்த டைம் என்ன பள்ளியில இருக்கிறீங்க? யா ரசூலுல்லாஹ் சரியான கடன் தலைக்கு மேல வந்து. மாமா நான் உங்களுக்கு ஒரு 2 வார்த்தையை படிச்சு தரவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ நஊது பிக மினல் ஜுப்னி வல் புகுல் வ நஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். இந்த துஆ, இந்த துஆவை ஓதுங்க அபூ மாமா. 3 நாளைக்கு பிறகு அபூ மாமா ரசூலுல்லாஹ் சந்திச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க படிச்ச அந்த துஆவால உஹது மலையை போல இந்த கடன் எல்லாம் இல்லா போயிடுச்சு. எப்படி சாதிச்சாங்க? ஏன் எங்களுக்கு சாதிக்கலாம்? எங்கட சுன்னத்தான தொழுகை ஒரு பக்கம் இருக்கட்டும், சுன்னத்தான தொழுகைகள் சுன்னத்தான நோன்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், பரவான ஒரு தொழுகையை கொண்டு ஒரு ரொட்டி துண்ட, ஒரு நேர சாப்பாடு, ஒரு சிறிய கடன் பிரச்சனைய, ஒரு சின்ன தலைவலிய சோமாக்க இயலாத நானும் நீங்களும் எப்படி எங்கட அமலை கொண்டு சொர்க்கத்தை அடைகிறது, எங்கட அமலை கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைகிறது, எங்கட அமலை கொண்டு பயங்கரமான இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம சந்திக்கிற எப்படி, மஹ்ஷரை சந்திக்கிற எப்படி, கபரை சந்திக்கிற எப்படி? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஈமான் உள்ளவர்களாக உலகத்தில் வாழணும், சாலிஹான அமலை சம்பாதிக்கணும். துனியால நோயோட கஷ்டத்தோட கவலையோட ஏழையாக ஃபகீராக எப்படி வாழ்ந்தாலும் எங்களுக்கு கண்ணியமான சொர்க்கம் காத்து கொண்டிருக்கிறது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எங்களை பார்த்து 7-8 சொர்க்கமும் எங்களை அழைக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்குது. எனக்கு ஒரு சொர்க்கம் இருக்குது, உங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தை படைச்சு வச்சிருக்கிறான். அந்த சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக இந்த மண்ணிலிருந்து இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிவதுதான் இந்த உலகத்துல சாதனை, இந்த உலகத்துடைய சாதனை. அது எத்தனை வயசுல சாதிக்க போறோம்? தாடி எல்லாம் படுத்ததுக்கு பிறகு, பேரப்புள்ள எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு போறோம், புள்ளையில் இல்லை பேரப்புள்ள எல்லாம் கல்யாணம் முடிச்சது கொடுத்த போறோம். நாங்க எல்லாம் பென்ஷன் வாங்கிட்டு எங்கட கடையிலேருந்து எங்கட தொழிலேருந்து எங்கட தோட்டத்திலேருந்து பென்ஷன் வாங்கி கொண்டு வயசாளி ஆகிட்டு ஒரு ஓரமா இப்ப சம்பாதிப்போம். கியாமத்துடைய நாள் இப்ப நாங்க மறுமையை சம்பாதிப்போம். யாருக்கு உத்தரவாதம் இருக்குது? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருக்கு உத்தரவாதம் இருக்குது? இன்னும் 1 வருஷம் வாழுவோம்ன்ற உத்தரவாதம் யாருக்கு இருக்குது? நாங்க மௌத்தாகிறது எப்படி நிச்சயமோ ஒன்று சொர்க்கம் அல்லது நரகம்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஜுப்பா போட்டு தாடி வச்சு தலப்பவோட மஸ்ஜிதுடைய ஆட்கள் பார்க்கறதுக்கு நல்லா ஈந்ததுக்கு எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அதை வச்சு இவரை பார்த்தா நல்லா இருக்கிறாரு, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம், ஒரு நாளும் அனுப்ப மாட்டான். எங்கட அமல் அல்லாஹ் நிறுப்பான். எப்படி நிறுப்பான்? வல் வஸ்னு யௌமஇதினில் ஹக். மீசான் தராசுல அல்லாஹ் அமல நிறுப்பான். ஃபமன் يعمل مثقال ذره, அனுப்பிரமாணம் அளவு நன்மை செஞ்சிருந்தா அதுவும் அங்க நிறுக்கப்படும். ومن يعمل مثقال ذره شرا يرى, அனுப்பிரமாணம் அளவு பாவம் இருந்தா அதையும் அவர் அங்க பார்ப்பார். فاما من ثقلت موازينه, அத நிறுக்கிற நேரத்துல யாருடைய பாவம் கூடுமோ فامه هاويه, ஹாவியான்ற நரகத்துக்கு அவர் போவார். கிலோ கணக்கில்ல, கிராம் கணக்கில்ல, டொன் கணக்கில்ல. ஒரு ஹஜ் குறைஞ்சதால் அல்ல, ஒரு உம்ரா குறைஞ்சதால் அல்ல, ஒரு நோன்பு குறைஞ்சதால் அல்ல, ஒரு தொழுகை குறைஞ்சதால் அல்ல, ஒரு அனுப்பிரமாணம் அளவு. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்கடா, சில மனிதர்கள் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில தொங்க விடப்படுவாங்களாம். கேட்டாங்க சஹாபாக்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அவங்க யாரு யா ரசூலல்லாஹ்? அவங்க யதசாவல் ஹஸனாத்து வஸ்ஸய்யிஆத், அவங்க பாவமும் நன்மையும் சமமானவர்கள். இவர்கள் ஒரு நன்மைக்காக கியாமத்துடைய நாளில அல்லாஹ்விடத்துல உம்மத்திடத்துல ஓடி அலைவாங்க. ஒரு அனுப்பிரமாணம் அளவு நன்மை இருந்தா ஒரு சொர்க்கவாசி. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த கொஞ்ச கால வாழ்க்கை உலகத்துல எப்படி வாழ்ந்தாலும் கடன் ஒரு பிரச்சனை அல்ல, ஏழையா வாழ்றது ஒரு பிரச்சனை அல்ல, கஷ்டத்தோட வாகனம் இல்லாம சொந்த வீடு இல்லாம வாழ்றதெல்லாம் ஒரு பிரச்சனை அல்ல. துனியால எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ பெரியார்கள் இப்படி வாழ்ந்துட்டு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ அடைஞ்சிருக்கிறாங்க. உலகத்துல நாங்க எப்படி வாழ்ந்தாலும் எங்களோட நோக்கம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நானும் ஈமானோட சாலிஹான அமலோட அல்லாஹ்வை சந்திக்கணும். நான் விட்டுட்டு போற புள்ளகளும் எனக்கு போற அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். ஏண்ட பேர புள்ளகள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும். நான் மௌத்தாகினா ஏண்ட புள்ள முசல்லால நிக்கிறத பார்த்து ஏண்ட அல்லாஹ் என்னைய மன்னிக்கும். நான் மௌத்தாகினா ஏண்ட புள்ள யா அல்லாஹ் என்று உன்னிடத்துல கையேந்திரத பார்த்து அல்லாஹ் என்னைய மன்னிக்கும். இப்படி புள்ளகளை உருவாக்கணும். இதுதான் எங்களோட வாழ்க்கையுடைய மக்சத், யதார்த்தம், நோக்கம். மறந்துவிடக் கூடாது. ஆக மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இரக்கமானவன், அல்லாஹ் மன்னிக்கிறவன். பகல்ல பாவம் செஞ்சா என்கிட்ட யாரும் மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா, என்கிட்ட யாரும் மன்றாட மாட்டீங்களா, உங்களோட தேவையை சொல்லி கேட்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் கடைசி வானத்துல வந்து தன்னுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். தௌபா செய்வோம், அல்லாஹ்விடத்துல மீளுவோம், எங்கட பாவத்துக்கு மன்னிப்பு கேட்போம், அதிகமான சதகாக்கள் தான தர்மங்கள் செய்வோம், ஈமான கூட்டுவோம், எங்கட வீட்டுக்குள்ள குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தை உருவாக்குவோம், சாலிஹான அமல செய்வோம். நல்ல மனுஷனா ஊருக்கு இல்ல, உலகத்துக்கு இல்ல, குடும்பத்துக்கு இல்ல, அல்லாஹ்க்கு ஒரு நல்ல சாலிஹான அடியானாக, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சாலிஹான அடியானாக, கபருக்கு ஒரு சாலிஹான அடியானாக போறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவானாக, நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், அதிகமான காலம் வாழ்ந்துட்டோம் யா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில நாங்கள் செஞ்ச அமலை விட நாங்கள் செஞ்ச பாவங்கள் கூட யா அல்லாஹ். நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ். இந்த எந்த பாவத்தையும் மன்னிக்காம கபரை சந்திக்க வச்சிராதே யா அல்லாஹ். உன்னை சந்திக்கிற அந்த நாள்ல எப்படி சஹாபாக்களை நீ பொருந்தி கொண்டு, சஹாபாக்கள் உன்னை பொருந்தி கொண்ட நிலைமையில உன்னை சந்திச்சாங்களோ அதே நிலைமையில் நீ எங்களை மௌத்தாக்கிடுவாயா யா அல்லாஹ். நாங்கள் துனியால கஷ்டத்தோட கவலையோட ரொம்ப தேவையோட வாழ்கிறோம் யா அல்லாஹ்.
எங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களை யார்கிட்டையும் கையேந்த வச்சிடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மறைமுகமான உதவியை கொண்டு நிவர்த்தி செய்வாயா யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகள் நிவர்த்தி செய்வாயா யா அல்லாஹ். நம்மில் இருக்கிற எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ். நோய்க்கு ஷிஃபாக்கு சொந்தக்காரன் நீ தான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட நோய்க்கு நீயே ஷிஃபாவை தருவாயா, பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாயா, நீளமான ஆயுளை தருவாயா யா அல்லாஹ். எங்களை விட்டு பிரிந்து கபூர்ல வாழக்கூடிய எங்களோட பெற்றோர்கள், எங்களோட சகோதரர்கள், எங்களோட ஊர் மக்கள், குறிப்பாக இந்த அனர்த்தத்தில் எங்களை விட்டு பிரிஞ்ச ஷஹீதுகள், மௌத்தாகினவர்கள், இவங்க எல்லாத்திர கபரையும் நீ பிரகாசமாக்கிடுவாயா. இவங்க எல்லாத்தையும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் சேர்த்துக் கொள்வாயா. இந்த துஆவை நீ அங்கீகரித்து ஒப்புக்கொள்வாயா. وآخر دعواهم أن الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. وقال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته أجمعين. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله عنه وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم انصر من نصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم
واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله تعالى أعلى وأعز وأجل وأتم وأهم وأعظم أكبر، والله يعلم ما تصنعون. الله أكبر الله أكبر، أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله، حي على الصلاة حي على الفلاح، قد قامت الصلاة قد قامت الصلاة، الله أكبر الله أكبر، لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. ketika dilakukan sukses Allah Masya Allah. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين، إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع، ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما، قل ما عند الله خير من اللهو ومن التجارة، والله خير الرازقين. الله سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول ربي لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله. اللهم أنت السلام ومنك السلام اللهم لا إله إلا الله وحده لا شريك له لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين الله لا إله إلا هو الحي القيوم. سبحان الله
சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். الحمد لله الحمد لله الحمد لله. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. اللهم فرج هم المهمومين ونفس كرب المكروبين وقض الدين عن المدينين واشف مرضانا ومرضى المسلمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.
Ahora, ¿está? Oh.